பேசாம ஆயுஷ் ரூமுக்கு போய் பார்க்கறேன். ஓஹோ ஷாலு, அசைஞ்சிட்டே இருக்காத, ஒழுங்கா பாடு. ஆமா, நீ பெருசா தூங்குற. சும்மா இங்க அங்கேயும் உதச்சிட்டே இருக்க. ஏன் உனக்கு தூக்கம் வரலையா? ம்ஹும். எனக்கு வரல பாணி. நீ அக்காவை பத்தி யோசிக்கிறியா? நீயும் அக்காவை பத்தி தானே யோசிக்கிற. எனக்கு தெரிஞ்ச அக்காவுக்கு ஒரு புது லைஃப் ஆரம்பிக்க போகுதுன்னு தோணுது. எனக்கு என்ன பயம்னா, சித்தி நம்ம கிட்ட என்ன சொன்னாங்கன்னு பார்த்தல. அக்காவை அவங்க வீட்டு உள்ள விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க, வீட்டை விட்டு விரட்டிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. அதுதான் நானும் சொல்றேன். அக்கா போய் அங்க மொத்த குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்துருவா. இதுக்கெல்லாம் மொத்த காரணமும் மாமா தான். உண்மையிலேயே மாமா அக்காவை ரொம்ப லவ் பண்றாரு, அளவுக்கு அதிகமா. மாமாவால அக்கா இல்லாம இருக்க முடியாது. எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கல்ல. 2 பேருமே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க மொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தை மட்டும் பாக்குறாங்க. மனசுல இருக்க விஷயங்களை சொல்லாமலே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ற விஷயத்த ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க? அதான் ஷாலு, உலகம் விஷயம் எல்லாம் பேசிக்கிறாங்க, நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுல. கண்டிப்பா அவங்க இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. கடவுளா பார்த்து உருவாக்குன ஜோடி இது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஜோடியோட ஏதோ ஒரு பார்ட் மிஸ் ஆகுது. என்ன பேசுற? எல்லாரும் ஒரே மாதிரியா லவ் பண்ணுவாங்க? 1000 டைப்ல லவ் பண்ணுவாங்க. ஒருவேளை இவங்க லவ் பண்ற விதம் இப்படிதான் இருக்குமோ என்னமோ. ஓகே, அப்பவே நினைச்சேன் ஆயுஷ் நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி, இப்ப நான் என்ன பண்றது? ஆயுஷோட பர்சுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிறேன். பணம் இல்லாம என்னால ஊருக்கும் போக முடியாது. கண்டிப்பா ஆயுஷ் பர்சுல பணம் இருக்கும். ரொம்ப அன்பானவனா இருக்கான். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். மத்தவங்களையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். எனக்காக இவன் எல்லார்கிட்டையும் சண்டை போடுறான். எப்பவுமே எனக்காக சப்போர்ட் பண்றான். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் திட்டும் வாங்குறான். இன்னைக்கு நானே இவனுக்கு திட்டு வாங்கி கொடுக்கற வேலையை செஞ்சுட்டேன். இப்போ இவன் கிட்ட சொல்லாமலே பணத்தை எடுக்க போறேன். உன்கிட்ட நான் எவ்வளவு பணம் கேட்டாலும் கண்டிப்பா நீ கொடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நிச்சயமா இந்த காரியத்துக்காக கொடுக்க மாட்டேன். அதனாலதான் இப்ப நான் சொல்லாமலே எடுக்கிறேன். சாரி. உன்னை பத்தி நான் என்ன சொல்றது? எப்பவுமே நீ எனக்காக ஹெல்ப் பண்ற. இப்ப கூட எனக்காக நீ தான் ஹெல்ப் பண்ற. ஆனா இந்த ஹெல்ப் உனக்கே தெரியாது. சரி ஷாலு, அவரோட லவ் பண்ற விதம் எப்படி இருக்கு? யாரு? உன் கிறுக்கு பையனை தான் கேக்குறேன். அவன் லவ் பண்ற ஸ்டைல் இருக்கே. ஏய், எழுந்துக்கோ தூங்க. ஒத்த வாங்க போற நீ. அவன் லவ் பண்ற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? அவன் எந்த டைப்ல லவ் பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவன் ஒண்ணு என்னோட கிறுக்க இல்ல. அதெல்லாம் கிடையாது. மெதுவா பேச, இல்லனா சித்தி வந்துருவாங்க. அது சரி, எப்படி மெதுவா கத்துறது? அதே சொல்லி தெரியும். அட கடவுளே, உன்னை நீ கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கொண்டு தான் நான் சொல்ல வந்தேன். ஷாலு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? இந்த ஆயுஷ் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா நம்ம அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவான். கல்யாணத்துல பார்த்தல, டேங்கோ, சார்லி, காப்பிரைட்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான். அவன் 1ஆம் நம்பருக்கு இருக்க. ஆனா அவன் கிட்ட இருந்துதான் தைரியம் கிடைக்குது. கண்டிப்பா அக்காவுக்கே ஹெல்ப் பண்ணுவான். என்ன ஆனாலும் அக்காவுக்கு சப்போர்ட்டா இருப்பான்.
வந்ததுனால எல்லாருமே இங்க கஷ்டப்பட்டுட்டீங்க. என்னையே அறியாம உங்க எல்லாரோட மனசையும் நோக அடிச்சிருக்கேன். ப்ளீஸ் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஷாலுவும் பாணியும் அவங்க கிட்டயும் நான் இதை பத்தி எதுவுமே சொல்லல. நான் வீட்டை விட்டு நிரந்தரமா வந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. உங்களோட முடிவை ஏத்துக்கிட்டு தான் நான் அங்க போனேன். ஆனா நீங்க என்னுடைய பேச்சை கேட்கல. என்னால அந்த குடும்பத்துக்கு எந்த வருத்தமும் வரக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். என்னால எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. ரிஷி எனக்காக எல்லார்கிட்டயும் சண்டை போட்டான். அவங்களே அவன் ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சான். அவனோட மனசு ரொம்பவே வேதனைப்படுது. ப்ளீஸ் ப்ளீஸ் இதுக்கப்புறம் என்னையும் ரிஷியையும் ஒன்னா சேர்க்காதீங்க. எனக்கு ரிஷி சந்தோஷமா இருந்தாலே போதும். என்னோட குடும்பம் சந்தோஷமா இருந்தா போதும். குடும்பம் மட்டும் சந்தோஷமா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு எல்லாருடைய சந்தோஷம் தான் முக்கியம். ஆனா ஏன் ஒருத்தினால அங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ரிஷிக்கு நிறையவே கஷ்டங்கள் வருது. அங்க எல்லா உறவுகளும் முறியணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் ரிஷி என்னை விட்டு விலக்கி வைங்க. நான் அவனை விட்டு விலகி இருக்கதான் ஆசைப்படுறேன். அதுதான் நல்லது. ரிஷியோட மொத்த பொறுப்பையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவன் தன்னுடைய குடும்பத்தார ரொம்பவே நேசிக்கிறான். அங்க இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஏன் ஒருத்தினால அந்த வீட்டுல கொஞ்சம் கூட நிம்மதியே இருக்கிறது இல்ல. எல்லாருமே வேதனைப்படுறாங்க. அதனால நான் அவனை விட்டு விலக்கி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்க வைக்க நினைக்காதீங்க. போதும். நீங்க அவனை நல்லா பாத்துக்கோங்க. அவன் சந்தோஷமா இருக்கணும். ப்ளீஸ் ஷாலு பாணியை நல்லா பாத்துக்கோங்க. சித்தப்பா சித்தி அப்புறம் நேஹாவை பாத்துக்கோங்க. ப்ளீஸ். மேடம் இதுக்கு மேல ஒன் வே. இங்க இருந்து நடந்து தான் போகணும். 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த ஷார்ட்கட்ல போனீங்கன்னா. சரிங்கண்ணா. சரிங்க. பரவாயில்ல விடுங்க. இந்தாங்க. ஓகே தேங்க்யூ மேடம். அதோ இருக்கான் பாரு, அவனை புடி. இன்னையோட உன் வாழ்க்கை முடிஞ்சது. ஏய் முட்டி போட்டு உட்கார்றா. எனக்கு கொண்டாதீங்கண்ணே. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேண்ணே. எனக்கு குடும்பம் குழந்தைங்களா இருக்காங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே என்னை விட்டுருக்கண்ணே. சீக்கிரம் முட்டி போடு. என்ன எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே. கொடுக்க மாட்டேன். முட்டி போடு. என்ன கொண்டாதீங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே. உங்க கூட நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கேண்ணே. அதை நினைச்சாது விட்டுருக்கண்ணே. வேலை தானே பார்த்துட்டு இருந்த. அப்புறம் எதுக்காக துரோகம் பண்ண? அதுவும் அண்ணாச்சிக்கு. அவர் வீட்டு சாப்பாடையே சாப்பிட்டுட்டு அவரை எதிர்த்து போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றியா? போலீஸால அவரை என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. தோத்துருவாங்க. அண்ணாச்சிக்கு மேலிடம் வரைக்கும் ஆளுங்க இருக்காங்க. அதோட ஒன்னையும் மேல அனுப்பி வைக்க சொன்னாரு. ஏய் கொன்னுரு. முகூர்த்தம் முடியறதுக்குள்ள இவனை கொன்னுறணும்னு சொல்லியிருக்காரு. அண்ணாச்சிக்கு நீ துரோகம் பண்ணல. சாவுடா. லக்ஷ்மி லக்ஷ்மி நல்லா இருக்காளா? சரியான நன்றி கேட்டா. யாரும் நம்மள பாத்துட்டாங்க. சொன்னல பாத்திரத்திலேயே இவனை கொன்னு இருக்கணும். ஏய் நான் எல்லா பக்கமும் பார்த்துட்டு தான்டா சுட்டேன்.
இங்க பாரு, ஏதோ ஒரு பொண்ணு தான் பாத்திருக்கான்னு நினைக்கிறேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அவ தப்பிச்சிடக்கூடாது. போய் பாரு. தேடு. ஓ, இங்க வா, அந்த பக்கம் பார்க்கலாம். நீதானா சுட்டதை பாத்தியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்கெல்லாம் துப்பாக்கியால சுட்டா மத்தவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கணும், இல்லன்னா அவங்களோட கண்ணை நிரந்தரமா மூட வச்சிருவோம். ஆனா இவ கண்ணை மூடல. அப்போ நாம மூடிடுவோம், அதுவும் நிரந்தரமா. அதாவது ஒரே நேரத்துல 2 கொலையா? ஒரு துரோகிய கொல்றதுக்காக வந்தோம். ஆனா இவ தலையெழுத்த பாத்தியா? இவளும் சாக போறா. தேங்க் காட், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. இல்ல வேண்டாம் வேண்டாம். அவ தப்பிச்சு போறா. நில்லு. லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க போனா? திரும்பவும் போயிட்டாளா என்ன? இவ்வளவு திருத்தவே முடியாது. ஆயுஷ், 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 ஆயுஷ் எந்திரி, ஆயுஷ் எந்திரி, எந்திரி, ஆயுஷ் எந்திரா, எந்திரி, எந்திரி, கமான் எந்திரி, எந்திரா. ஆயுஷ், லக்ஷ்மி, லக்ஷ்மி போயிட்டா. டேய் என்னடா இவன் ஒருத்தன்? ஆயுஷ், ஆயுஷ், ஆயுஷ் எந்திரி, லக்ஷ்மி, லக்ஷ்மி போயிட்டா. லக்ஷ்மி வீட்டை விட்டு போயிட்டா. என்ன? எப்போ போனாங்க? எப்படி போனாங்க? எங்க அட, போனாங்க? எங்க போனான்னு எனக்கும் தெரியல. ஆனா நான் வீட்டுல பார்த்தா அவ அங்க இல்ல. மை காட், அது எப்படி போயிருப்பாங்க? இந்த நேரத்துல எங்க போயிருப்பாங்க? வாங்க ரிஷி ப்ரோ, போய் தேடுவோம் வாங்க. வா, சீக்கிரம் சீக்கிரம் செருப்பு போட்டு வா. காலுக்கு அடியில என்னது? இது எங்க இருந்து வந்துச்சு? இது எங்க லக்ஷ்மி ரூம்ல, ஐ மீன் ஏ ரூம், ஐ மீன் கெஸ்ட் ரூம்ல, அங்க என் செப்பல்ல ஒட்டி இருக்கும். காட்டுங்க. இதுல ஏதோ எழுதி இருக்கு. சாரி ரிஷி, நீ எனக்காக எவ்வளவோ யோசிக்கிற, என்ன இங்க கூட்டு வந்த, ஆனா நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், கிளம்புறேன். லக்ஷ்மி தான் எழுதியிருக்கா. படிங்க படிங்க. உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது, நீங்க தனியா பிரிஞ்சிருக்க கூடாது, என்னால உங்க குடும்பம் உடையக்கூடாது, என்னால அதை பார்க்க முடியாது. உங்க வருத்தத்துக்கு நான் காரணமா இருக்க விரும்பல, அதனால நான் கிளம்புறேன். ப்ளீஸ் என்ன தேட முயற்சி பண்ணாதீங்க. நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். எனக்காக நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற, அதுக்காக தேங்க்ஸ். சாரி சொல்லாம கிளம்புறேன். லக்ஷ்மி. என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க அவளுக்கு? என்ன பண்றா? எவ்வளவு தூரம் புரிய வச்சு கூட்டு வந்த, ஃபேமிலில இருக்கிற எல்லாரையும் எப்படி சமாளிச்சேன், கடைசியில ஓடி போயிட்டா. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவளை மறுபடியும் இங்க கூட்டு வரணும். ரிஷி ப்ரோ, அவங்கள தேடி கண்டுபிடிச்சாகணும். ஆனா அவங்கள எங்க போய் எப்படி தேடுறது? அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நீ அவளுக்கு ஃபோன் பண்ணு. என் ஃபோன் அங்க ரூம்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னையாத, ஏன் இப்படி பண்றீங்க? ஐயோ, இது வேறயா? போனை எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவங்க ஃபோன் ட்ரை பண்ணி எந்த யூஸும் இல்ல. ஏன்னா அவ ஃபோன் இங்க தான் இருக்கு, கெஸ்ட் ரூம்ல. என்ன இது? அவ ஃபோனை எடுத்துட்டே போகல. என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவ இந்த மாதிரி கிளம்பி போயிட்டு அவளை கண்டுபிடிக்கவே முடியாதா? லக்ஷ்மி எங்க போயிருந்தாலும் சரி, நான் அவளை கண்டுபிடிப்பேன். கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். ஏதாவது பண்ணி லக்ஷ்மி கிட்ட போவேன்.
கரெக்ட் ரிஷி ப்ரோ. நம்ம 2 பேரும் தேடுவோம். 2 brothers. நாம ஒரு மிஷன் மாதிரி போலாம். மிஷனுக்கு ஒரு நல்ல பேர் வைப்போம். அது எப்படி இருக்கணும்னா டு ஃபைண்ட் லக்ஷ்மி with ஷாலு. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா ரிஷி ப்ரோ எங்க எப்படி தேடுறது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, தேடலாம். யா என்ன நினைச்சிட்டு இருக்கா? எனக்கு என்ன மூளை இல்ல. நான் என்ன இடியட்? ஓகே பரவாயில்ல, நான் கூட இருக்கல. Yes. எனக்கு புத்தி இருக்கு, நான் இடியட்டும் இல்ல. என்னது உங்களுக்கு புத்தியா? யோசிக்கலாம். Yes. ஏதாவது யோசிச்சு நாம பண்ணலாம். முதல்ல அவ இந்த வீட்டை விட்டு எப்படி எத்தனை மணிக்கு கிளம்பினான்னு யோசிக்கணும். அப்ப ஏதாவது தெரிய வரும். நான் கிளம்புறேன். நீயும் ஷூ மாட்டிக்கலாம். எஸ் I'll just come. ஐயோ என்ன இது? லக்ஷ்மி அண்ணி எங்க போனாங்கன்னே தெரியல. எங்க போய் தேடுறது? அவ எந்த பக்கமாடா போனா? நாம சாக போறோம். அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வையி, நம்ம அண்ணாச்சி நம்மள கொல்ல போறாரு. அறிவு கட்ட முண்டோ, இந்த விஷயம் அண்ணாச்சிக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? அப்ப தைரியமா இருடா. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. கிடைச்ச உடனே அவ கதையை முடிச்சிடலாம். எல்லா பிரச்சனையும் இங்கேயே முடிஞ்சிடும். டென்ஷன் முடிஞ்சிருமா? வாடா சரி, போய் வாடா. தேடலாம். நீ அங்க போய் தேடி பாரு. லக்ஷ்மி இங்க இருந்து போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? மேடம் இங்க இருந்து போகலையே சார். நான் டியூட்டிக்கு வந்ததுல இருந்து யாருமே வீட்டை விட்டு வெளில போல சார். வீட்டுக்குள்ளேயும் யாரும் வரல. எனக்கு முன்னாடி ராம் தான் டியூட்டி பார்த்தா. அவனுக்கு எதுவும் தெரியும். ஒரு செகண்ட், நீ எவ்வளவு நேரமா இங்க உட்கார்ந்திருக்க? சார் நான் வந்து அரை மணி நேரம் தான் ஆகுது. ஆயுஷ் நீ ஷாலுக்கு ஃபோன் பண்ணி பாரு. ஒருவேளை லக்ஷ்மி சித்தி வீட்டுக்கு போயிடலாம்ல? அவ இங்க இருந்து கிளம்பி இருந்தா கண்டிப்பா அவங்க சித்தி வீட்டுக்கு தான் போயிருப்பா. ஷாலுக்கு கால் பண்ணு. என் போன் உள்ள இருக்கு. நான் போய் உங்க போனையும் கொண்டு வரேன். சீக்கிரம் வா. இந்த லக்ஷ்மி எங்க போனா? கடவுளே ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. இவங்க 2 பேரும் என்ன பாத்துற கூடாது. நீ அங்க போய் பாரு. இந்த பக்கமா தானே வந்தா? காத்துல பறந்துட்டாளா இல்ல பூமியில புதைஞ்சிட்டாளா? எங்க போனா அந்த பொண்ணு? ஏய், மொத்த ராத்திரி அங்கேயே நிக்க போறியா? இங்க வா வா. இங்க பாரு, இங்க எங்கேயும் காணோம். அப்படின்னா அவ முன்னாடி இருக்கிற சந்து வழியா அந்த பக்கமா போயிருக்கணும். வா அங்க போய் பார்க்கலாம். வா 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 வா. ஏய், அங்க இருக்கா பாரு. ஏய் அங்கதான்டா இருந்திருக்கா. ஒழுங்கா போய் தேட மாட்டியா? அங்க பாரு. ஏய், மரியாதையா இல்ல. ரிஷி ப்ரோ எந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றது? ஆயுஷா. எந்த நேரத்துல ஏன் ஷாலுக்கு ஃபோன் பண்றான்? இவன் ஞாபகம் வந்திருக்கும் போல. இவ பாரு நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஷாலு, இந்த ஆயுஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் வாங்கி பாரு. போனை எடு. ரொம்ப நேரமா ரிங் அடிச்சிட்டு இருக்கல்ல. உன் ஞாபகம் வந்திருக்கும். அதான் நேரம் காலம் தெரியாம ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். அதோட நீ ஹலோ, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்ப கால் பண்ற? ஷாலு ஒரு விஷயம் சொல்ல. அண்ணிமா அங்க வந்தாங்களா? என்ன? இல்ல ஆயுஷ், அவ எப்படி இங்க வருவா? உங்க வீட்டுல தானே இருக்கா. இல்ல அவங்க இங்க வந்திருந்தாங்க. ஆனா கிளம்பி போயிட்டாங்க. அதான் உனக்கு ஃபோன் பண்ண. இல்ல இங்க வரலையே. இல்ல இது வரைக்கும் அக்கா இங்க வரல. என்ன சொல்ற? அவங்க கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. இந்நேரம் அவங்க இங்க வந்திருக்கணுமே. அததான் நானும் சொல்றேன். அவ இங்க வந்து சேரல. ஆயுஷ் என்ன நடக்குது? அக்கா யார்கிட்டயும் சொல்லாம வெளியே போயிருக்காளா? ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன லெட்டரா? லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்க போயிருக்கா? லெட்டர் எழுதிட்டு எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. தேடாதீங்கன்னு மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. வேற எதுவும் எழுதல. அட கடவுளே. என்ன நீ கடவுளுக்கு ஹாய் ஹலோல அப்புறமா சொல்லு. இப்ப என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? சரி உங்க அக்கா எங்க போயிருக்கலாம்? கொஞ்சம் ஹெல்ப் மீ அவுட். ஆயுஷ் எனக்கு தெரியல. என்னோட மூளை வேலை செய்யல. இரு நானும் இப்ப கிளம்பி வரேன். இரு. ஏன் எதுக்கு வர? எப்படி? இல்ல நீ எதுக்கு வரேன்னு கேக்குற ஷாலு. அதாவது நாங்க உங்களை தேடிக்கிறோம். இல்ல நான் அங்க வர உன்னால தனியா தேட முடியாதுல்ல. இல்ல நான் தனியா இல்ல, 2 பேர் இருக்கோம். என் கூட ரிஷி ப்ரோவும் இருக்காரு. சரி 3 பேரும் தேடலாம். என்ன நீ? நான் வரேன். 3 பேர் இல்ல 4 பேரும் போலாம். நானும் வரேன். இல்ல பாணி, நீ இங்கே இரு. அக்கா இங்க வந்தா எனக்கு உடனே கால் பண்ணு. அதே மாதிரி எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே? கண்டிப்பா. சரி நான் போயிட்டு வரேன். என்னாச்சு? இல்ல லக்ஷ்மி அண்ணி அங்கேயும் போலையா. அதோட ஷாலு இங்க வந்துட்டு இருக்கா. உனக்கு என்ன பைத்தியமாடா? இந்த நேரத்துல ஷாலு எதுக்கு கூப்பிடுற? ப்ரோ உங்க முன்னாடி தானே பேசினேன். நான் வராதன்னு சொன்னேன். ஆனா அவ தான் அடம் பிடிச்சி இங்க வந்துட்டு இருக்கா. அவங்க தங்கச்சி தானே. சோ எல்லாருமே இப்படிதான் வீராப்பா நடந்துப்பாங்க. சொல்ற பேச்ச கேட்டா தானே. இவங்க 3 பேருமே பிடிவாத. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. சரி ஏதாவது ஐடியா கொடு. அவளை எங்க தேடுறது? லக்ஷ்மி எங்க இருப்பா? ஏதாவது சொல்லு. எங்க போயிருப்பாங்க? அவளுக்குன்னு வேற எந்த இடமும் இல்ல. கிராமத்துல இருந்து வந்திருக்கா. ஊருக்கா?
ரிஷி ப்ரோ என்ன நீங்க நமக்கு ஊருலாம் எதுவும் கிடையாது. நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்க தானே. டேய் வாய மூடுடா. என்ன ஊரு லட்சுமியோட ஊரு. அவளுக்கு ஊரு okay, இருக்குல்ல? okay. புரியுது. அவ ஊருக்கே திரும்பி போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ரயில்வே ஸ்டேஷன் அங்க போயிருக்கலாம். ஸ்டேஷன்ல போய் தேடணும்னா லட்சுமி கிடைச்சிருப்பா. எஸ் லெட்ஸ் கோ. அடடா ரிஷி ப்ரோ, ஷாலு அவளுக்காக வெயிட் பண்ணுவோம். அவளும் வந்துட்டு கால் இருக்கால. பண்ணு, ஷாலுக்கு கால் பண்ணு. அவளை பிக் பண்ண வரதா நீயே சொல்லிடு. என்ன இந்த ராத்திரில அவ தனியா வர வேண்டாம். இந்த வாட்டி லட்சுமி மட்டும் கிடைச்சா அவளை கூண்டுல அடைச்சு வைக்க போறேன். அப்படி அடைச்சதா அவளால தப்பிச்சு போக முடியாது, எங்கேயும் ஓடி போக முடியாது. சீக்கிரம் லேட் ஆகுது. கூண்டா அந்த வர. இதோ இங்க நான் ஒளிஞ்சுக்கிறேன்.